மொத்தம் 5 இடத்த அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. மெரினா பீச்சில் நம்ம எம்ஜிஆர் ஐயாவோட சமாதி இருக்கு இல்லைங்களா, அது பேக் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸு. ஆலோசனையே இல்லை, அது தாண்டோண்டித்தனமாக அவங்களே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அழகுபடுத்துகிற திட்டத்துக்கு மட்டும் இவ்வளோ முனைப்பு காட்டுறதுக்கு என்ன காரணம்? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் கடலோர மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் பிரதீப் ஜெயக்குமார் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். இன்றைக்கு என்னென்னா, இந்த நீலக்கொடி திட்டம் என்பது வந்து சமீபத்தில் வந்து தமிழக அரசு அறிவித்து சென்னை மாநகராட்சி சுமார் 9 கோடி ரூபாயில் வந்து மெரினாவை அழகுபடுத்த வேண்டும், மக்கள் வந்து அது சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம், அந்த திட்டத்தில் வந்து மீனவர்களுக்கு பெரும் பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட வந்து பகிர்ந்துக்கு வந்திருக்காரு. பிரதீப், சொல்லுங்க உங்களுடைய கருத்து. அந்த நீலக்கொடி திட்டத்தினால வந்து மீனவர்கள் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுகிறது? இந்த குறிப்பாக மீனவர்களுக்கு இல்லை, நீலக்கொடி திட்டத்தினால கட்டாயமாக வந்து மீனவர்களுக்கு பெருமளவில் பாதிப்பு இருக்குது. காரணம் என்ன சொன்னோம்னாக்கா, நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறோம். அந்த தொழிலே பார்த்திங்கன்னா இயற்கையோட ஒன்றிய தொழில் தான். இப்போ நம்ம கடலில் மட்டும் இப்போ மீன் பிடிச்சிட்டு வர மாதிரி இல்லை, காலத்துக்கேற்ப தொழில் மாறும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் பார்த்திங்கனாக்கா நம்ம கடற்கரையில் தான் வந்து பெரு வலைகளை போட்டு இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து இந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த வலையை வந்து ஒரு பக்கமே ஒரு 60 பேர்கிட்ட இழுப்பாங்க, 60-70 பேர், இன்னொரு பக்கம் ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த இழுக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட அந்த ட்ராவலிங்லேயே தான் இருப்பாங்க. அந்த போட்டு போய் வலை போட்டுட்டு வந்த பிறகு இந்த கரையில் இழுக்கிறது அந்த மாதிரி. அப்போது அந்த வலை இழுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 4 ஹவர் 5 ஹவருக்கு மேலே போகும். இல்லை, இப்போ வந்து குறிப்பாக வந்து என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய அந்த நீலக்கொடி திட்டத்தை தான் தெரியும். இது தொடர்ந்து வந்து எந்தெந்த இடத்துல வந்து இந்த திட்டத்தை கொண்டு வராங்க? முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெரினா பீச்சில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் மொத்தம் 5 இடத்த அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. மெரினா பீச்சில் நம்ம எம்ஜிஆர் ஐயாவோட சமாதி இருக்கு இல்லைங்களா, அது பேக் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸு. அடுத்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் மீனவர்கள், அந்த நொச்சிக்குப்பம் மீனவர்கள் வாழ்கின்ற பகுதி, கடற்கரையில் தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் அந்த கட்டுமரம், போட்டு, வலை, தொழில் செய்யும் உபகரணங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துலையே நாங்கள் எழுந்து காலையில் போனாக்க அந்த இடத்தாண்ட போயிட்டு தான் நம்ம வலையை எடுக்கணும். அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அது நம்ம குறிப்பாக நீங்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து மாநகராட்சிக்கு வந்து மாற்று இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இல்லை, தொழில் ரீதியாக நாங்கள் வாழ்றோம், மாற்று இடம்லாம் நம்ம எங்களுக்காக இல்லை, நீங்கள் உங்கள் இடத்த மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களான்னு கேட்கல. இல்லை, இந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நம்ம குறிப்பாக சொல்ல போனாக்கா நம்ம நெய்தல் மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா கு பாரதி அவர்கள் நொச்சிக்குப்பம் பஞ்சாயத்து எல்லாமே சேர்ந்து போயிட்டு முறையிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த சைடில் ஒரு இடத்துல பண்ணதுனால ஒரு ஏதோ நீங்கள் பண்ணணும் அழகுபடுத்தணுன்றதுனால விட்டாச்சு. இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிமட்டு அதான் எப்படி சொல்கிறதுனாக்கா எங்கள் வயிற்றுலேயே கை வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த இது வந்து திட்டத்தை வந்து மீனவர்கள் சார்ந்தவர்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து தனியார் உள்ள வரக்கூடாது வந்து அரசாங்கம் தான் கொண்டு வராங்க. அதை அதான் கார்பரேஷன் வச்சுட்டு பண்ணிட்டு வராங்க. இவங்க ஒரு மோகத்தில் தானேங்க ஐயா பண்ணுறாங்க. இது நம்மளுடைய கடற்கரையை நம்மளே அழகுபடுத்தணும், நமக்கு தேவைக்கு சுற்றுச்சூழல் அழகாக வச்சுக்கணுன்ற மாதிரி இருந்தப்பறம் இது டென்மார்க்கில் உருவான ஒரு நீலக்கொடி. இது வந்து வெளிநாட்டு மோகம். அந்த சான்றிதழ் வாங்கணும். அந்த சான்றிதழ் வாங்கணுன்னாக்கா, ஏன்னா உலகிலே வந்து மிக நீளமான கடற்கரை 2வது இடத்தை பெற்றுக்கூடிய நம்ம மெரினாவில் வந்து கொண்டு வரது நல்ல விஷயம் தானே நம்ம பார்க்குறோம். அதை சரிங்க. அதே உலகிலேயே மீனவர்கள் தான் நீங்கள் இந்த நம்ம அந்நிய செலவணி அதிகமாக ஈட்டு தர மக்கள் இருக்காங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனவர்கள், மலைவாழ் மக்கள், விவசாயிகள், இந்த பகுதியில் வந்து எந்த விதமான இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு செயல்பாடு பண்ணாலும் அது எங்களுக்கு நல்ல திட்டமாகவே இருந்தால் கூட கலந்து ஆலோசிக்கணும். முதல்ல மீனவர்களோட கலந்து ஆலோசிக்கணும். உங்க பிரதிநிதியோட ஆலோசனையே இல்லை, அது தாண்டோண்டித்தனமாக அவங்களே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம், இதுதான். இது வந்து நம்ம வந்து வந்தால் கிடைக்கும். அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட் நம்ம நிறுத்திட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த எம்ஜிஆர் நினைவு இடத்துக்கு பேக் சைட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம நொச்சிக்குப்பம் மீனவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தா திருவான்மியூர் கொட்டிவாக்கம் இடைப்பட்ட இடம். அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம பாலவாக்கம் டு நீலங்கரை இடைப்பட்ட இடம்.
அதுக்கு அடுத்தது உத்தண்டி. இந்த மாதிரி 5 இடம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. வரிசையா கடல் சார்ந்த பகுதியில் வரிசையா இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமாக மீன்பிடி தொழில் ஒரு எப்படி பார்த்தோன்னா ஒரு 90% 95% மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய பகுதி. சரி, அது வந்து இலவசமாக தானே மக்கள் வந்து பார்வையிடத்துக்கு அனுமதிச்சிருக்காங்க இல்லையே. இது வந்து கோவளத்தில் நடைமுறைப்படுத்திருக்காங்க. என்ன கட்டணமா? பீச் பார்க்கறது கட்டணமா? பீச் பார்க்க கட்டணம் 35 ரூபா 38 ரூபாய்ட்ட சார்ஜ் பண்றாங்க ஒருத்தருக்கு, ஒரு தனியாள். ஆமா. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அது தற்காலிகமானது, இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 50 ரூபாவும் ஆகலாம், 100 ரூபாவும் ஆகலாம். இப்போ நம்ம பீச்சுக்கு பொதுமக்கள் எதுக்கு வராங்க? போனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், செலவு கம்மியான இதில் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு சுற்றுலா தலத்திலே வந்து கட்டணம் இல்லாத ஒரே இடம் வந்துட்டு மெரினா பீச் தான். பீச்சில் போனோம்னா எந்த இதுலையுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஆச்சரியமான ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கீங்க. 35 ரூபா வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ். ஆமாம், கட்டாயமாக கோவளத்தில் வாங்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு வந்து பிஜேபி போல வந்து இங்கே கட்டணம் வசூலிக்கிறாங்க. தனியார் பிஜேபி வந்து தனியார். இது வந்து அரசாங்கமே இதுல வந்து தோண போற மாதிரி ஆயிடுச்சு. சென்னை மாநகராட்சி தான் அதுல முன்னிலையா இருக்காங்க. 35 ரூபா 35 ரூபா அங்க சார்ஜ் பண்ண. சரி, அங்க எப்படி அந்த 35 ரூபா கட்டணம் போட்ட பிறகு கூட்டங்கள் எப்படி இருக்கு? அதை வரதான் செய்யுங்க கொஞ்சம் கூட்டங்கள். அங்க என்னென்ன மாதிரி வசதிகள் செஞ்சிருக்காங்க? முன்னாடி பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள், மீனவர்கள், மாட்டு சமூகத்தினர்லாம் அந்த கடை வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கடைலாம் வைக்க முடியாது, எடுத்துட்டாங்க. அங்க வந்து டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விட்டு வேற மாற்று சமூகத்தினருக்கும் வேற மாட்டு சமூகத்தினர் கொடுத்தா பரவாயில்ல, ஆட்களே வேறதான். வேற்று மாநிலத்தை சார்ந்த வேற்று மாநிலத்தவர அவங்க விருப்பத்துக்கு யாருக்கு வேணா அந்த டெண்டர் விடுவாங்க. அந்த டெண்டர் விடுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஆட்களுக்கு அடிப்படையாக ஒரு சில மீன்பிடி சார்ந்த தொழிலும் பாதிக்கப்படுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அதை சாராமல் ஒரு சில எப்படின்னா அது எப்படி சொல்ல இடைக்காலமாக ஒரு சில தொழில் பண்ணுவாங்க, மாட்டு தொழில் மாதிரி பண்ணுவாங்க. அந்த தொழிலும் கெட்டு போச்சு. அதுவும் சுத்தமாக போயிடுச்சு. சரி, இதனால் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா மீனவர்கள் அந்த இதெல்லாம் பறிப்போகும் அப்படின்னு சொன்னீங்க. வெளிநாட்டு வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? எப்படின்னா கோவளம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரப்பளவு கம்மியான பீச். ஏன்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். மெரினான்றது உலகிலேயே மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு இரண்டாவது இடத்துல இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க பீச். இதில் வந்து அந்நிய முதலீடுகள் போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. போகிற போக்க பார்த்தோன்னா பீச் வந்து கூறு போட்டு விற்றுருவாங்கன்றீங்க. வித்துட்டாங்க, ஆல்ரெடி வித்துட்டாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றி வச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ வித்துட்டாங்க. ஆமாம், வித்துட்டாங்க. ஆல்ரெடி வித்துட்டு தானே இது நடக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம மக்கள் கேட்குற விஷயத்த இன்னும் ஒன்று கூட பண்ணவே இல்லை. அடித்தட்டு மக்கள் வந்து தேவைகளுக்கு இன்னும் இந்த எப்படி சொல்கிறது இந்த ஆட்சியோ கார்பரேஷனோ மாநகராட்சி எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் இந்த அழகுபடுத்துகிற திட்டத்துக்கு மட்டும் இவ்வளோ முனைப்பு காட்டுறதுக்கு என்ன காரணம்? சரி, 9 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க சென்னை மாநகராட்சி இந்த நீலக்குடி திட்டத்தில். அப்படி 9 கோடி ரூபாயில் வந்து மொத்தமாவா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 5 பகுதிக்கும் சேர்த்து 9 கோடி ரூபாவா? 9 கோடி வந்து மெரினா பீச்சுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. மெரினா பீச்சில் இருக்கிற அந்த ரெண்டு அதான் ஒரு ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் இதுக்கு மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் அதுக்கெல்லாம் வந்து இன்னும் டெண்டர். சரி, அதுக்கு வந்து டெண்டர் விடாமல் எப்படி வந்து 35 ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க? இல்லை, இது கோவளம் வந்து ஏற்கனவே முடிஞ்சிச்சு. கோவளம் வந்து ஆல்ரெடி வந்து ரன்னிங்கில் இருக்குது. கோவளம் வந்து நீலக்குடி ரன்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில் ரன்னிங்கில் இருக்குது. 2 இடத்துலையுமே ரன்னிங்கில் இருக்குது. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அது நல்ல விஷயம் தானே. இப்போ எல்லாமே இப்போ பணம் உள்ளவர்கள் வசதி உள்ளவர்களும் வந்து என்னென்னா கோவாக்கு போகிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்நிய மாநிலத்தை சேர்ந்த கோவாக்கு சுற்றுலாத்தலமாக போகும்போது சென்னையில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல மாநகராட்சி அந்த அழகான ஒரு திட்டத்தை கொண்டு வருது வந்து வரவேற்கலாம்ல. ஏன் அச்சப்படுறீங்க? அச்சப்படுறதுன்னா தொழில் ரீதியாக கட்டாயமாக எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. 100% உண்மை. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கும் அது வந்து ஒரு அச்சத்தை தர மாதிரி தான் இருக்குது. நம்ம விருப்பப்பட ஒரு டென்ஷன் இருந்தால் அழகாக பீச்சில் போய் உட்காரலாம். அந்த மாதிரிலாம் உட்கார முடியாது உங்களால். அவன் சொல்கிற டைம் தான் போய் உட்காரணும். ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க, அந்நிய முதலீடு வந்துடுச்சுனாலே அவன் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்நிய முதலீடு போட்ட எப்படி சொல்கிறதுன்னா செல்வந்தர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதான் இங்கே நடக்கும். அங்கே அதுதான். ஆமாம், பீச்சில் அதான் நடக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில். இப்போ மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபுல்லாக மூங்கலில் நாங்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோமோ மூங்கல் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி வீடை கட்டுறாங்க. அதே போல் வீடை கட்டுறாங்க, எல்லாம் விரட்டிடுறாங்க. ஒரு கொஞ்சம் ஷோ அந்த இதில் ஷோ மாதிரி பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா
அந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா அயோத்தி-குப்பம் இருக்குது, திருவல்லிக்கேணி இருக்குது, மாட்டாங்குப்பம் இருக்குது, நொச்சிக்குப்பம் இருக்குது, இடைப்படத்தில் இன்னும் 2-3 குப்பங்கள் இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இந்த பீச்சை வந்து நம்ம அழகுபடுத்த போகிறோம். இதனால் என்னென்ன பாதிப்பு இருக்குது உங்களுக்கு, இதை எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா உங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் வேணும். இந்த இதில் வந்து இது முழு 100% வந்து உங்களுக்கான உரிமையை நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி பேசினா நல்லா இருக்குமே. ஏன் நீலக்கோடி சான்றிதழ் வாங்கினா தான் நம்ம உள்ள. சரி, உங்களுடைய இந்த கடல்சார் மக்கள் இயக்கத்தினுடைய சார்பில் வந்து நீங்க முதலமைச்சருக்கு இது நீங்க தெரியப்படுத்தல, சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு அவங்களுடைய நேரடி கவனத்துக்கு ஏன் கொண்டு போகல? நீங்க முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கும் கடிதம் கொடுத்துருக்கு, நெய்தல் மக்கள் கட்சி சார்பாகவும் கொடுத்துருக்கு, நம்ம ஊர் பொது பஞ்சாயத்து இருக்கு இல்லைங்களா, அந்த பஞ்சாயத்து அது மூலியமாகவும் கடிதம் கொடுத்துருக்கு. மாநகராட்சி ஆணையரை சந்திச்சிருக்காங்க. சந்திக்கும் போது என்ன பண்ணா, இது உங்களுக்கு பாதிப்பா இருக்கா, அது வந்து நாங்கள் நீங்கள் விட்டீங்க, நாங்கள் அது கொஞ்சம் இது பண்ணுறோம், இதை வந்து நாங்கள் நிறுத்திடுவோம்ட்டாங்க. நொச்சிக்குப்பம் 2வது, ஏன்னா மெரினா பீச்சில் 2வது ஸ்பேஸ், அந்த நொச்சிக்குப்பம் ஊர் பிரச்சனை ஊருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னாங்க. ஆனால் நிறுத்தி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லி ஒரு 2 வாரத்திலே டெண்டர் விட்டு மறைமுகமாக டெண்டர் விட்டாங்க. மறைமுகமாக டெண்டர் விட்டு அதையே நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஏன் ஸ்டே ஆகல? இல்லை, இப்போ அடுத்த கட்டம் அதான் நடக்க போகுது. இப்போ கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்தில், மீனவ சமுதாயத்தில் கட்சி இருக்குது, அமைப்புகள் இருக்குது. இது அல்லாமல் பஞ்சாயத்து ரீதியாக ஒரு ஒரு பேரமைப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அந்த முயற்சியின் விளைவாக எங்கள் ஊரை சேர்ந்த திருவான்மியூர் குப்பத்தை சேர்ந்த திரு நாமதேவ் ஐயா அவர்களுடைய மகன் ரத்தின்வேல் அவர்களே ஒருங்கிணைப்பாளராக நியமிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாத நொச்சிக்குப்பம், பட்டினம்பாக்கம் முதல் நம்ம நயினார்குப்பம் வரைக்கும் ஒரு ஊருக்கும் 2 பேரை போட்டிருக்காங்க அந்த அமைப்பில். இப்போ அவங்க வந்து நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, அரசுக்கு இந்த நீலக்கொடினால என்னென்ன எங்களுக்கு பாதிப்பு இருக்குது, எந்த விதத்தில் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது, எந்தெந்த விதத்தில் வந்து இது எப்படி சொல்கிறதுனாக்கா தொழில் ரீதியாகவும் வாழ்வாதார ரீதியாகவும் எங்களுக்கு என்னென்ன இடையூறுலாம் இருக்குன்றதை தெரிவுபடுத்தி இந்த திட்டத்தை அறவே கைவிடணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி போகிறோம். சரி, இப்போ நீலக்கொடி திட்டத்தினால வந்து அங்கே வந்து ஹோட்டல்ஸ்லாம் வரும், 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட வரும் கட்டாயமாக. இப்போது ஏழைகளுக்கான பீச்சாக இருக்காது. ஏழைகளுக்கான ஏழைகளுக்கான மெரினாவாக இருக்காது. இப்போ ஏழைங்க வந்து மால் போக முடியுமா? போக முடியாது. ஏழைங்க எங்கே போவாங்கனாக்கா, அந்த ஒரு நாள் ஏதோ பீச்சுக்கு போனால் ஏதோ சுண்டல் சாப்பிட்டோமா, ஏதோ மீன் சாப்பிட்டோமா, அது மாதிரி அழகாக வந்துடலாம். இப்போ அந்த மாதிரி இருக்காது. நம்ம இப்போ விற்கிற மீன், இப்போ விற்கிற அந்த எப்படி சொல்கிறது தின்பண்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா 50 ரூபான்னு வச்சுங்களேன். அவங்க போட்டு அவங்க நிர்ணயம் தான் 250 ரூபா தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து மால்லாம் போயிட்டு பெரிய அந்த தியேட்டர்ஸ்லாம் போட்டு அவங்க நிர்ணயிக்கக்கூடிய அந்த விலை தான். மாலில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே குடிக்கிற கூல் பார்க்கிங் கட்டணம்லாம் எப்படி இருக்கும்? பார்க்கிங் கட்டணம் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருவாங்க. இந்த பீச்சு கட்டாயமாக, ஏன்னா இப்போ நம்ம நார்மல் தியேட்டருக்கும் ஒரு பெரிய தியேட்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி கோவளம் பீச்சுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். கட்டாயமாக இருக்கும். அங்கே வந்து 35 ரூபா 38 ரூபா வாங்குறவங்க இங்கே கட்டாயமாக 100 ரூபா வாங்குவாங்க. நிச்சயமா வந்து வருங்காலத்தில் வந்து இந்த பீச்சுக்குள்ள வந்து 100 ரூபாய்க்கான வாய்ப்பு. ஆமாம், 100 ரூபாய் இல்லை, அதுக்கு மேலேயும் கூட போக வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து ஏழைங்கெல்லாம் பீச்சுக்குள்ளே போகக்கூடாது. அவங்களுடைய இது வந்து ஒரு நவீன தீண்டாமை மாதிரி தான் இருக்கு. நவீன தீண்டாமையே புகுத்துற மாதிரி தான் இருக்குது. பேச்சு ஏழைகளோட ஆட்சி சொல்றாங்க தவிர மற்றபடி இதில் வந்து ஏழைகளை நசுக்கக்கூடிய விஷயமா தான் எல்லாமே இருக்கு. எல்லாருக்கும் உங்களுடைய மீனவ பிரதிநிதிகள், மீனவை சார்ந்த அந்த எல்லா கட்சியிலும் உங்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க. அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, பல்வேறு கட்சியில் உங்கள் பிரதிநிதி இருக்காங்க. ஏன் அதை முன்னெடுத்து வந்து ஆரம்ப காலத்திலே தடுக்காமல் வந்து இப்போ ஆரம்பித்த பிறகு வந்து உங்களுடைய பெரிய பலத்தை எதிர்ப்பு தெரிவித்ததுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா? காரணம் இருக்கு. சில திட்டங்கள் கொண்டு வரும்போதெல்லாம் முதல்ல வந்து எதிர்ப்பு வந்து அந்த கடல் சார்ந்த வாழக்கூடிய மீனவர்கள் சமுதாயத்தில் தான். பல திட்டங்களில் அரசாங்கம் கொண்டு வர நல்ல திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வர முடியாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, நீண்ட காலமா இருக்கு. அது ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் பீரியட்ல இருந்து இப்போ இருக்க பீரியட்ல வந்து நிறைய இருக்கு. ஆமா, இப்போ எம்ஜிஆர் ஐயா பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா 96லயும் ஒரு திட்டம், 76 இந்த திட்டம் ஒன்று எடுத்துட்டு வராங்க, மெரினா சுத்தம் பண்ணுற மாதிரி 79. அப்போ பார்த்தீங்கன்னாக்க தேவாரம் ஐயா வந்து ஐஜியா இருக்கார். அப்போ வந்து துப்பாக்கி சூடு நடந்தது, ஒரு வலுவான எதிர்ப்பு எங்கள் சமுதாயத்தில் எல்லாமே காட்டினாங்க. அதில் வந்து ஒரு 7-8 பேர்கிட்ட இறந்தாச்சு. துப்பாக்கி சூடு இருந்தாங்க. அதனால அது தவறான செயல்ன்றதுனால ஐயா எம்ஜிஆர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே இதோட அந்த திட்டத்தை கையை விட்டுடலாம், இது வந்து அவங்களுக்கு நல்லது இல்லை, அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுதுன்ற மாதிரி விட்டாச்சு.
அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே வந்து 2011 ஒரு மேம்பால திட்டம் எடுத்துகிட்டு வராங்க. நொச்சிக்குப்பத்துலேருந்து முதல் கட்டமாக வந்து பாலவாக்கம் வரைக்கும் ஒரு மேம்பால திட்டம் எடுத்துகிட்டு வராங்க. இதில் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி பேசுன மாதிரி உங்களுக்கு மாற்று இடம் கொடுக்குற மாதிரி அதெல்லாம் அதில் எக்ஸாம் வந்துச்சு. மாற்று இடம் தருவோம், உங்களுக்கு எல்லா ஊருக்கும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து தூண்டில் வலு மாதிரி அமைச்சு கொடுத்துருவோம், ஒரே இடத்துல தொழில் பண்ணுற மாதிரிலாம் வந்து. ஆனால் நம்ம வலுவான எதிர்ப்பு கொடுத்தாங்க. ஐயா அப்பா ஜெயக்குமார் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வரைக்கும் போகிறான்னாரு. எல்லாமே போராட்டம் வந்து மிக வலுவாக இருந்தது. அவரவரோட இதுக்கு ஏற்ற மாதிரி போராட்டங்கள் நடந்தது. இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி வந்து ஒரு அமைப்பு உருவாச்சு. அந்த அமைப்பு என்னன்னாக்கா கடற்கரை ஓரம் இல்லை மீனவ பஞ்சாயத்துகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பேரமைப்பு உருவாக்குனாங்க. அந்த பேரமைப்புக்கு திருவான்மியூர் வந்து தலைமை தாங்குச்சு. அதனுடைய விளைவாக ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. நெக்ஸ்ட் ஆட்சி மாற்றம் வருது. ஆட்சி மாற்றம் வரும்போது அம்மா முதலமைச்சராக வரும்போது முதலோட கையெழுத்தே பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டம் வந்து அறவே கைவிடுறோம். அது அந்த அறவே கைவிடுறோம். ஏன்னா இதில் வந்து மீனவர்கள் வந்து பெருமளவு பாதிக்கப்படுறாங்க, கோவில்கள் பாதிக்கப்படுது, வருங்கால சந்ததியினோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் தொழிலை நம்ம பாதுகாக்கணும், அவர்களையும் பாதுகாக்கணும் நல்ல எண்ணத்தில் மத்திய அரசு கடிதம் எழுதி அதை நிறுத்தினாங்க அந்த திட்டத்தை. ஆனால் திமுக அதே திட்டத்தை பெயரை மாற்றி திரும்பவும் எடுத்துகிட்டு வராங்க. திமுகவுக்கு வந்து இதே வேலையாகவே இருக்க மாதிரி தான் தோணுது. எங்களுக்கு வந்து எங்களுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி உதவி பெரிய அளவில் செய்யலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே போதும், நாங்கள் பார்த்து கம்முன்னு இருந்துருவோம், நல்லபடியாக இருந்துருவோம். இவங்க இந்த தொல்லையை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த நீலக்கொடி திட்டத்தினால வந்து மீனவர்கள் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது? வருங்காலத்தில் வந்து பீச்சில் வந்து ஏழைகளுக்கு வந்து பீச்சாக இல்லாமல் பெருத்த பணக்காரர்களுக்கு செல்வந்தருக்கு வந்து பீச்சாகவும் பெரிய மாநிலத்தில் ஏற்படக்கூடிய அந்த கட்டணத்தை வந்து சாதாரண ஒரு குடிமக்கத்தில் வந்து செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன் 100 ரூபா கொடுத்து பீச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க கடலோர மக்கள் பாதுகாப்பினுடைய நிறுவன தலைவர். இன்னும் பல செய்திகளோடு அடுத்த முறை நம்ம அவரை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.